இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். கடந்த நாட்கள் எல்லாத்துலயும் கர்த்தர் நம்ம கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஒவ்வொரு சோதனையின் கட்டத்திலையும் ஆவியானவர் நமக்கு அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாருங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அதை ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ண முடியுது. எந்த நேரத்துல எந்த காரியங்கள் நம்மளை சோர்வுறப்படுத்துதோ அந்த சூழ்நிலையில நம்ம கேட்ட வார்த்தைகள், அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்ம பார்த்தப்போ, அவர் நம்ம அவர்கிட்ட கற்றவைகள்ல இருந்து நமக்கு எடுத்து அதை நினைப்பூட்டுகிற தேவனா இருக்கிறாராம். அப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல நம்ம நடக்கணும் அப்படின்னா, ஸ்பிரிட்ல வாழணும் அப்படின்னா, அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க கேட்க நம்ம ஸ்பிரிட்ல வாழ ஆரம்பிப்போம். அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்காம நம்ம ஃபிளஷ்ல இருக்கிற வரைக்கும் அவருடைய சத்தம் நம்ம காதுகள்ல கேட்க முடியாது. அதாவது சென்ஸ் ரெல்ம்ல நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் ஸ்பிரிட் ரெல்ம்ல இருந்து அங்க என்ன நடக்குதுங்கிற காரியத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த நாட்கள்ல இவ்வளவு நாளும் நம்ம தொடர்ந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு வர்றோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் இல்ல இந்த சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாருன்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை அவர் நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒருவேளை சில காரியங்கள் நம்ம ஏற்கனவே கற்றதா கூட இருக்கலாம். ஆனா இந்த காரியங்களை நம்ம அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம தெளிந்த புத்தியாய் நம்ம செயல்பட முடியும். பிசாசினுடைய கிரியைகள் என்ன? நம்ம வசனம் பாக்குறோம். 1 யோவான் 3:8 அந்த பின்பாகத்துல பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் இருக்கு அவர் உலகத்துக்கு வந்தது. ஆனா மெயினா அவர் வந்த ஒரு நோக்கம் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அப்போ அவர் அழிச்சிட்டாருன்னா இன்னும் ஏன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்ல இன்னும் நம்ம அந்த பிசாசு ஆளுகை செய்யற இடத்துக்குள்ள நம்மள ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படிலாம் நம்ம கொஞ்சம் இன்னும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அப்போ முதல்ல நம்ம ஆழமா தெரிய வேண்டியது, அவர் சிலுவையில பிசாசின் சகல கிரியைகளையும் அவர் அழித்து விட்டார். அங்க நம்ம அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அங்க வல்லமையும் அவருடைய பிரசன்ஸும் முற்றிலுமாய் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கக்கூடியதாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4:40-41 எடுத்தா வாசிங்க. லூக்கா 4:40 வசனம், 41 எஸ்தர் வாசிக்கிறியாமா? நானே வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியினால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அங்க ஒரு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்க சாயங்கால நேரத்துல ஜனங்கள் பல பல வியாதிகளினால வருத்தப்பட்டவர்களை அங்க கொண்டு வரார். இது சிலுவைக்கு முன்பாக கிறிஸ்துவினால செய்யப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. அங்க ஒவ்வொருத்தர் மேலையும் அவர் தன்னுடைய கரங்களை வச்சு அவங்களை சுகமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வியாதி ஒரு பிசாசின் கிரியை. இது ஏதோ நம்ம நம்ம சரீரத்துல இது தானா வர்றதாவோ இது இது நிச்சயமா கிடையாது. பல நேரங்கள்ல டிப்ரெஷன்ல கவலை நிமித்தம் நமக்கு வியாதி வருது. சோர்வுகள் பயத்தின் நிமித்தம் நமக்கு வியாதி வருது. ஆஹ் சிலருக்கு பாவத்தின் நிமித்தம் வியாதிகள், அவங்க எதுக்கோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அதனால வியாதிகள் வந்திருக்கு. எல்லாமே ஒட்டு மொத்தமா அதோடைய ரூட் பார்த்தோம்னா அங்கே பிசாசினுடைய கிரியை தான் செயல்படுது. அங்க பாக்குறோம்,
வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அங்க கிறிஸ்து இது யார் இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மனுஷனை என்னால சுகமாக்க முடியாது. இவன் சரி கிடையாது. அப்படியெல்லாம் யாரையும் குறிச்சு இயேசு சொல்லல. அவர்கிட்ட வந்த அத்தனை பேரையும் அவனுடைய கிரியைகளை அழித்து அவர்களை சுகமாக்குனத பார்க்கிறோம். பிசாசுகள் சொல்லுது, நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து, யூ ஆர் த சன் ஆஃப் காட் அப்படின்னு பிசாசுகள் அங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றத பார்க்கிறோம். அப்போ அங்க இயேசு கிறிஸ்து நமக்கு இதுல நல்லா தெரிகிறது என்னன்னா, பிசாசினுடைய கிரியைகளை தான் அவர் முற்றிலுமாய் அவர் பூமியில இருக்கும் போதே அவர் அழித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அவர் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கிறப்பயே அவனுடைய கிரியைகள் எல்லாத்தையும் அவர் யாரெல்லாம் பார்க்கிறாரோ, எங்கெல்லாம் அவர் மனிதர்களை சந்திக்கிறாரோ அவங்களுக்குள்ள பிசாசின் கிரியைகள், அது வியாதியா இருந்தாலும் சரி, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் அவர் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 8:16 அதேதான் பார்க்கிறோம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் சிலரை சொஸ்தமாக்கினார் இல்ல, பிணியாளிகள் பலரை சொஸ்தமாக்கினார் இல்ல, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்போ ஆண்டவருக்கு மனதில் இருந்த ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் பிசாசின் கிரியை அவர்கள் வாழ்க்கையில செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஒருத்தரை சுகமாக்கிட்டு இன்னொருத்தரை சுகமாக்கல அப்படிங்கிறது வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு காரியம். அவங்க அவிசுவாசத்தினால அவர் சில நன்மைகளை அவருடைய சொந்த பட்டணத்துல செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனா அவர்கிட்ட விசுவாசத்தோட வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கி இருக்கிறாருன்னா, அப்போ எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் செயல்பட கூடாதுங்கிறதுல அவர் விருப்பமுள்ள தகப்பனா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். மத்தேயு 12:22 அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அப்போ இந்த மனிதனுக்குள்ள பிசாசு அவனை பொசஸ் பண்ணி அவனுடைய கிரியையா எதை வெளிப்படுத்தி இருந்தது அப்படின்னா, குருடும் ஊமையுமான ஆவி. அவனுக்கு கண் பார்வை கிடையாது. அவன் எப்படி இருக்கிறான்? ஊமையனா இருக்கிறான். எப்போ இயேசு கிறிஸ்து அவனை துரத்தி அந்த கிரியை அழித்தாரோ, அவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்குது. அவன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அத்தனை கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சாதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். லூக்கா 13 அந்த 10 நம்ம அந்த கூனிய குறிச்சதான காரியம். இது நம்ம ஏற்கனவே தியானித்த காரியம். ஆனா இதை இன்னும் மறுபடியும் நம்ம ஆழமா தியானிக்கும் போதுதான் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம விடுதலையோடு இருக்கணுங்கிறத திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நம்ம விடுதலையோடு வாழ்றதுதான் அவங்களுக்கு விருப்பமா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் விடுதலை. அப்போ அங்க பார்க்கிறோம், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ அங்க ஓய்வு நாள்ல அவர் போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 18 வருஷமா அங்க ஜெப ஆலயத்துலதான் அந்த பெண் இருக்கிறா. அங்க பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அங்க அவளுக்குள்ள ஒரு பிசாசின் கிரியை செயல்படுகிறத அங்க அவர் பார்த்துட்டாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இது எலும்புல இவளுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால இவ கூணா இருக்கிறா. ஆனா கிறிஸ்து அவருடைய ஆவிக்குரிய கண்கள்ல அங்க பார்க்கிறாரு. அவளை ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறதை அவருடைய ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறாரு.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இத்தனை வருஷம் அவ ஜபாலயத்துக்கு வந்துட்டு தான் இருக்கிறா. ஆனா யாராலையும் அவளை சுகமாக்க முடியல. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஏன்னா அப்படி ஒரு ஜெப ஆலயத்துல தன்னுடைய வார்த்தை அங்க வார்த்தையை கேட்க வந்த ஒரு பெண் இப்படி பிசாசின் கிரியையில இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய சித்தமா இருந்தது. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ அங்க எல்லாரும் இது எப்படி நீ ஓய்வு நாள்ல இதை செய்யலாம்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க 16வது வசனத்துல சொல்றார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டும். இதுக்கு எனக்கு எந்த சட்ட திட்டமும் எனக்கு தேவையில்ல. என் பிள்ளைகள், என் ஜனங்கள் பிசாசின் கிரியையில அகப்பட்டு இருக்க கூடாது. அவனுடைய கிரியைய நான் அழிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கறதான் இயேசு இங்க வெளிக்காட்டுறத பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம எந்த ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை இது வியாதியை குறித்ததான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு வியாதி மாத்திரம் இல்ல, என்னென்ன ஏரியாஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா கூட, ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு காரியங்களை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா கூட, அங்கேயும் அவன்தான் நமக்கு நிறைய நேரங்கள்ல பொய்களை விதைத்து நம்மை தேவனுக்கு விரோதமாய் திருப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அங்க மத்தேயு 12:28 யாராவது எடுத்தா நீங்க வாசிங்க, இல்லைன்னா நான் எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு 12:28. அங்க இயேசு சொல்றாரு, அங்க நீ சாத்தானால பிசாச துரத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ காட்ஸ் கிங்டம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் இப்பவே பிசாசின் கிரியைகள் எல்லாம் பிசாசெல்லாம் நான் துரத்திட்டு இருக்கிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்துட்டு, ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களை பிசாசு என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே, நான் பரிசுத்த ஆவியினாலே நான் என்ன செய்யறேன்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாருமே வசனத்துல பாக்குறோம், இருளின் அதிகாரத்துல இருந்து நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இன்னும் பிசாசின் பிடியில வியாதியில இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அவர் அதற்குண்டான அத்தனை கிரியத்தையும் சிலுவையில செலுத்தி முடிச்சிட்டார். அவனுடைய அத்தனை கிரியைகளையும் சிலுவையில அவர் அழிச்சிட்டார். இதை எப்போ நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோமோ அப்போதான் நமக்கு விடுதலை உண்டாகும். அடுத்ததா அதே வசனம் தான் லூக்கா 11:20 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம பிசாசின் பிடியிலையோ அவனுடைய கிரியைகளாகிய எந்த வியாதியோ நம்மை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. இத நல்ல ஆழமா நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு விடுதலை. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மார்க்கு 1வது அதிகாரம் 27வது வசனம். அங்க இயேசுவை குறிச்சு அங்க ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இந்த போதகம் புதுசா இருக்குதே. அதை நான் வாசிக்கிறேன். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த புது உபதேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுறாரு, அதுவும் இவருக்கு கீழ்ப்படியுதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்ன?
காட்ஸ் கிங்டம் நான் வந்துட்டேன் அப்படின்னா அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. நான் தேவனுடைய ஆவியினால அவருடைய விரலினால நான் பிசாசுகளை துரத்திட்டேன்னா நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜ்யம் இன்றைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்றைக்கு அவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ அவரை நீ விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம நம்ம இன்றைக்கு எந்த வகையிலும் சத்துரு ஆளுகை செய்ய முடியாது. அடுத்ததா இவ்வளோ ஆளுகைய அங்க தேவன் வைத்திருந்தாரு. அப்புறம் மரித்து அவரை உயிரோடு இருக்கும் போது அந்த சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு? பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறதற்கு அவர் அங்க அதிகாரத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். மரித்து உயிரோடு எழுந்து போன பிறகு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த ஆளுகையை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பிசாசு பார்த்துட்டு பல பேர் பல நாட்கள், ஒருவேளை இன்னைக்கு பல நாட்கள் நம்மள சத்தியத்தை அறிஞ்சிட்டு இருந்தவங்க பிசாசை பார்த்து பயப்படுறது இல்ல. ஆனா சத்தியத்தை அறியாமல் இருக்கிற பல பேர், அதாவது இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் பிசாசை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆளுகையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. இன்னைக்கு இந்த பிசாச குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. மத்தேயு 10:1 நம்ம பாக்குறோம். வாசிக்கிறேன். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவரும் அந்த காரியத்தை செஞ்சாரு. இப்ப தன்னுடைய சீஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க அதிகாரம் கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தான் நான் இந்த பூமியில ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய ஜனங்கள் யாரும் பிசாசின் பிடியிலையோ வியாதியிலையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய எண்ணமா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா லூக்கா 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம போய் ஜெபிக்கலாம் தேவையில்ல. வியாதியஸ்தர்களுக்கு நம்மளை சுகமாக்கும்படிதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அங்க அவங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு அந்த நாட்கள்ல தேவன் கொடுத்திருந்தாருன்னா, இன்னைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதே வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். இத நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா போதும். நம்ம சொன்னா பிசாசு ஓடும். நம்ம சொன்னா வியாதி சுகமாகும். நமக்கே இந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் மற்றவங்க நமக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம சொன்னாலே ஆளுகையே தேவன் நம்ம கிட்ட கொடுத்துட்டார். அப்போ நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும். அந்த வல்லமை, அதிகாரம், ஃபுல் அத்தாரிட்டி, பவர் இத நமக்கு கொடுத்துட்டாரு. அதான் ரோமர் 5:17 பார்க்கிறோம். ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அத்தனை நிச்சயமாமே. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அவ்வளோ பவரையும் அத்தாரிட்டி, அன்றைக்கு சீஷர்கள் அங்க போய் அவங்க இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துட்ட வந்து சந்தோஷமா சொல்றாங்க, நாங்க சொன்னோம் பிசாசெல்லாம் போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு இருந்த அதிகாரம், அவர் உயிரோட இருக்கும்போது கொடுத்த அதிகாரம், இன்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவருக்கு பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு உன்னதத்தில் அவரோடு கூட அமர செய்து இன்றைக்கு அத்தனை துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம காலுக்கு கீழே இருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஆளுகை செய்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்ததா மார்க்கு 6வது அதிகாரம் 7வது வசனம். அதுவும் அதே காரியம் தான். நான் வசனங்களை சொல்றேன், நீங்க பிறகு வாசித்து பாருங்க. லூக்கா 10:19 அது நமக்கு நல்லா தெரியும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும்
உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னும் பல பேர், என் கனவுல சர்ப்பம் வருது, ஏன் இதுல அதாவது எனக்கு பயமா இருக்கு, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, என்னெல்லாமோ நமக்கு பயம். ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சர்ப்பம்னா என்ன? அவன் விதைக்கிற பொய். நிறைய நேரங்கள்ல அந்த பொய்களை நமக்கு மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீ சொன்னா நடக்குமா? நீ ஜோமன்னா நடந்துருமா? நீ யாரு? நீ அந்த காலத்துல அப்படி செஞ்சவ தானே, அந்த அப்படி அப்படி இருந்தவன் தானே, உன் வாழ்க்கையில எல்லாம் நன்மை நடக்குமா அப்படின்னு ஒரு பொய்ய உங்கள்ட்ட போட்டானா அந்த பொய்ய மிதிச்சு தள்ளணும். அததான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்குண்டான அடையாளம். சத்ருவினுடைய சகல வல்லமை, இந்த வல்லமைய, வியாதியை மேற்கொள்ற வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லல. சகல வல்லமைகளையும், யார் யார் மேல என்ன வல்லமையை அவன் செலுத்திட்டு இருக்கிறானோ அத்தனை வல்லமையையும் மேற்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உள் வாங்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை, நீங்க யாருக்கு, உங்களுக்கு நீங்க ஜெபிக்கனாலும் சரி, பிறருக்கு ஜெபிக்கனாலும் சரி, இந்த காரியம் எனக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கு. நான் சொன்னா பிசாசு போய் தான் ஆகணும், நான் சொன்னா வியாதி சுகமாகத்தான் வேண்டும். ஏன்னா எனக்கு ஃபுல் அத்தாரிட்டியும் பவரும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு இருந்தாதான் பிசாசை துரத்தும் போது பிசாசு போகும், வியாதிகள் சுகமாகும். இது இல்லாம நான் சொல்றேன், நடக்குமா நடக்காதா, இப்படிதான் இருக்கு, எத்தனையோ வருஷம் இந்த பிரச்சனையில போராடிட்டு இருக்கிறேன், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த காரியங்கள்ல நம்ம விடுதலைகளை பார்க்க முடியாது. மார்க்கு 16, இதுதான் முக்கியமான வசனம். இப்போ இங்க அவர் பரமேறதுக்கு முன்னாடி கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். மார்க்கு 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார் நமக்கு. அவர் வார்த்தை எல்லாம் சத்தியம். அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ என்னைய விசுவாசிக்கிறியா? நான் தான் உன்னுடைய கிறிஸ்து, உனக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறேன், நான் தான் உன்னுடைய ரட்சகன், நீ விசுவாசிக்கிறியா? அப்படி நீ விசுவாசிச்சுட்ட அப்படின்னா உன்னால நடக்கும் அடையாளங்கள். இது நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்தோம் இன்னைக்கு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையா நம்ம பார்க்கணும். என் நாமத்தினாலே துரத்துவார்கள் அப்படிங்கிறதுல துரத்துவேன்னு நம்ம வாசிக்கணும். அவருடைய நாமத்தினால நான் பிசாசை துரத்துவேன். ஏன்னா அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு சப்பானிய சுகமாக்கும் போது, அலங்கார வாசல்ல இருந்த சப்பானிய சுகமாக்கும் போது பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடி. எங்கள்கிட்ட ஒரு நாமம் இருக்கு, அந்த நாமத்தை நாங்க சொன்னோம் அப்படின்னா நீ இப்படி சப்பானியா இருக்க வேண்டியது இல்ல, நீ இந்த பிசாசின் கிரியையை அவர் அழிச்சிட்டாரு, அந்த நாமத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அத்தனை வருஷம் அவன் சப்பானியா இருந்தவன் எழுப்பி உடனடியா நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அதே அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நம்ம பாடியை எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள் டிவில பாக்குறோம், மீடியால, வாட்ஸ்அப்ல, இதை சாப்பிட்டா அப்படி ஆயிரும், அதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும், இதை யோசித்தே பயந்து இன்டெலெக்சுவல் நாலேஜ் நிறைய வந்ததுனால அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நான் சொல்லல. ஆனா இது எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. அங்க சொல்றாரு, நீ சாவு. அங்க நம்ம பாக்குறோம், பவுல் அங்க மெலித்தா தீவுல அங்க கப்பல் சேதத்துக்கு தப்பி அங்க குளிர் அஞ்சிட்டு இருக்கிறாங்க.
அங்க விரியன் பாம்பு, கொடிய விஷ பாம்பு அங்க கவ்வி பிடிச்சிட்டு இருக்கு, கடிச்சிட்டு இருக்கு பவுல. ஆனா அவன் ஒரு பூச்சிய உதறி போட்ட மாதிரி போட்டுட்டு அங்க ஒரு சேதமும் அவனுக்கு வரல. இது எப்படி நடக்கும், சாத்தியம் அப்படின்னா இது நமக்கும் நடக்கும். நம்ம இன்னைக்கு எதை நம்புறோம்? நம்ம அப்படித்தான் என்னைய தேவன் வைச்சிருக்கிறார். என்னுடைய பாடியத்தோட எந்த வகையிலையும் சத்துருவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? இல்ல உலகத்துல இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி வரும், அதெல்லாம் சாப்பிட்டா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதையே குறிச்சு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம மைண்ட்ல எதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், அதுதான் நம்மள ஆளுகை செய்யறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா சொல்றாரு, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். நீங்க போய் கைய வைங்க, என் வல்லமை இருக்கு, என் அதிகாரம் இருக்கு. நீங்க அடிக்கடியா நீங்க தியானிச்சு பார்க்கணும். கிறிஸ்துவினுடைய வல்லமையும் அதிகாரமும் அவருடைய நாமமும் உங்களுக்கு இருக்கு. அவருடைய நாமம் தான் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் ஒரு இடத்துல ஒருத்தரை கை வச்சாலே அவங்க சுகம் ஆகிறத நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க அதை இமேஜினேஷன்ல பார்க்கணும். ஆண்ட்ரூ மேக்னு சொல்லி ஒரு பெரிய தேவ மனிதர். அவர்லாம் அப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும்னு அவர் விரும்புறப்போ நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நான் இப்படி போவேன், இப்படிலாம் என்னுடைய மீட்டிங்ஸ்ல இப்படிலாம் சுகம் ஆவாங்க, மரித்தோரை நான் எழுப்புவேன். இதெல்லாம் அவர் முதல்ல இப்படியெல்லாம் நடக்கும். என்ன வார்த்தை அதை சொல்லுது, நான் இதை தான் தியானிப்பேன்னு அதையே தியானிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதை தியானித்து கொண்டிருக்கிறோம்? நம்ம தியானம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்சுவலா ஹீலிங் செஷன்ல மெடிடேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம மெடிடேட் பண்ற காரியங்கள் ரொம்ப முக்கியம். எதை மெடிடேட் பண்றோம்? அப்போ இன்னைக்கு அதாவது பிசாசின் கிரியைகள் மெயினா நம்ம வியாதி பிசாசுகளை துரத்துறத குறிச்சு நம்ம பார்த்தோம். இப்போ முக்கியமா அவனுடைய வேலைகள் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதாவது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எதுலலாம் இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அவன் என்ன செய்வான்? செயல்படுவான். மக்களை பாவத்துக்குள்ள வழி நடத்துவான். அடுத்ததா அழிவுக்கு நேராய் அவங்கள என்ன செய்வான்? கொண்டு போவான். இப்போ அதாவது இங்க முதல்ல பிசாசின் கிரியை என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தோம்னா டிசெப்ஷன். டிசெப்ஷன்னா என்னது? ஏமாற்றுதல். அவன் யாரு? நம்ம வாசிக்கலாம், யோவான் 8:44. யாராவது அந்த வசனத்தை ஷேர் பண்ண முடிஞ்சா கூட நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. யோவான் 8:44. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். அங்க தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்த பரிசேய சதுசேயர்ட்ட, அவங்க அந்த மக்கள்கிட்ட, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறார்கள். இந்த பிசாச குறிச்சு அடுத்து ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அப்போ கொலை பாதகன் யாரு? பிசாஸ். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வியாதிய நமக்கு தேவன், நம்ம ஒரு காலத்துல அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். நம்மள தேவன் ஏதோ திருத்தும்படி வியாதிய கொடுக்கிறாரு, நமக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவி வரும்படி வியாதிய கொடுக்கிறாரு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நல்ல தகப்பன் எப்படி தான் பிள்ளைக்கு வியாதிய கொடுப்பாரு? அப்படி வியாதிய கொடுக்கணும் அப்படின்னா, அங்க பிதா வியாதிய கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது வியாதிய சுகமாக்குவாரா? அங்க சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு தான் நான் வந்திருக்கிறேங்கிறாரு. அப்ப பிதாவினுடைய சித்தம் என்ன? நம்ம வியாதி இல்லாம இருக்கணுங்கிறது தான் பிதாவினுடைய சித்தம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் ஆதி முதற்கொண்டு, அங்க ஆதாம் நாட்கள்ல இருந்து அவன் யாரா இருக்கிறான்? மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன்கிட்ட என்ன கிடையாது? சத்தியம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது அவனுடைய பொய்களா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேங்க்ஸ்மா. அப்போ அந்த பொய்ய நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம நிச்சயமா எதுல செயல்படுறோம்? ஃபிளஷ்ல செயல்பட்டுட்டே இருக்கிறோம். அங்க பொய்யனும் பொய்யுக்கு பிதா. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். தன் சொந்தத்திலிருந்து அவன் என்ன செய்யறானா? எடுத்து பேசுறான்.
என்னெல்லாம் பேசுவான்? நம்மள நிறைய நேரங்கள்ல குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போவான். இந்த ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துருச்சுன்னா, உடனே அந்த சிக்னஸ குறிச்சு, நீ அந்த காலத்துல இப்படி பாவம் செஞ்சல, அதுதான் உனக்கு இந்த வியாதி. அப்படின்னு நம்முடைய பாவத்தை குறிச்சு, நம்ம இன்னைக்கு உண்மையா ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவருக்கு பிள்ளையா இருப்போம். ஆனா குற்ற மனசாட்சியை கொண்டு வருவான். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுவான். சில நேரங்கள்ல நமக்கு என்னதை கொண்டு வருவான்? மற்றவங்களை குறித்ததான கசப்பான எண்ணங்கள். அவங்களுக்கு பின்னாடியும் செயல்படுவான். நமக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு நம்மள ஏதாவது ஒரு வகையில நம்மள எப்படியாவது நம்மள தேவன் கிட்ட இருந்து நம்மள பிரிக்கணும். அந்த அன்புல இருந்து நம்மள பிரிக்கணும். இதுதான் அவனுடைய திட்டமா இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க யாருக்கெல்லாம் மன்னிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நானும் மன்னிச்சுட்டேன். ஏன்னா சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஏன்னா அவன் மோசம் போக்குகிறவன். இந்த அன்ஃபர்கிவ்னஸ் இருந்துச்சுன்னா அவன் நம்மள மோசம் போக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அங்க நம்ம அறிந்து கொள்ளலாம். சரியா? அடுத்த இன்னொரு வசனம், வெளிப்படுத்துதல் 12:9. ரெவலேஷன் சாப்டர் 12 verse 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அப்போ அவன் யாரு? மோசம் போக்குகிறவன், ஏமாற்றுகிறவன். முதல்ல அவனுடைய கிரியை என்ன? மோசம் போக்குகிறவன், ஏமாற்றுகிறவன். அப்போ அவனுடைய கிரியைய இயேசு கிறிஸ்து அழித்து விட்டாரா? நிச்சயம் சிலுவையில அழிச்சிட்டார். அவனுடைய அத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சிலுவையில அவருடைய ரத்தத்தினால அழிச்சு, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தூரமா இருந்த நம்ம அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு தேவனுக்கு சமீபமா நம்ம வந்துட்டோமா. இன்னைக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி வித்திருக்கிறாராம். ஒரு நாளும் யாரும் நம்மளை குற்ற சாட்ட முடியாது. எபிரேயர் 9 நம்ம பார்க்கிறோம், அவருடைய ரத்தம் நம்ம மனசாட்சியை கூட செத்த கிரியைகளற சுத்திகரிச்சிருக்குதான். உங்க மனசாட்சி கூட உங்களுக்கு எதிரா இன்றைக்கு நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய ரத்தம் அவ்வளவு வல்லமையுள்ள ரத்தம். அந்த அத்தனை சாத்தானுடைய ஏமாற்றுகிற வேலையையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. சரி, இதெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் வருதே, நான் இதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நிச்சயமா அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க அவருடைய வார்த்தைகளினால நம்ம கழுவப்படுவோம். அவருடைய அன்பு நம்மள நிரப்பும். ஏன்னா அவருடைய அன்புனாலதான் நம்ம ஏற்கனவே நிரப்பப்பட்டு இருக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பெல்லாம் பிளஷ்ல செயல்படுறோமோ அப்பதான் அங்க அவன் வந்து நம்மள என்ன செய்வான்? குற்றம் சாட்டுவான். ஸ்பிரிட் ரெல்ம்ல, ஐயோ இவங்க மேல எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, இல்ல என்ன குறித்ததான கசப்பான எண்ணம் வருது, அவன் தான் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். அந்த குற்றம் சாட்டுகிற பிசாசினுடைய கிரியையை என் தேவன் சிலுவையில அழிச்சிட்டாரு அப்படின்னு வசனமாக்கி ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஓடிதான் ஆகணும். ஏன்னா அவனுடைய கிரியைகளை அவர் அழிச்சிட்டாரு. அடுத்ததா அவனுடைய 2வது காரியம், அவனுடைய கிரியை என்னன்னு பார்த்தோம்னா டெம்டேஷன், சோதனை. பிசாசினுடைய அடுத்த கிரியை சோதனை. நம்ம நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவ அங்க அவன் என்ன செய்யறான்? 40 நாள் அங்க ஆவியானவரால அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. மத்தேயு 4:1-11 அந்த வசனங்கள், அதுல ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்து, அவன் வேலையே என்ன? நம்மள சோதிக்கிறது தான். நம்ம யாக்கோபுல பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று எண்ணாதிருப்பானாக. அவனவன் தன் இச்சையினால் இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த இச்சையை தூண்டுற எல்லாமே சோதனைக்காரன் பிசாசுதான்.
அப்போ இந்த டெம்டேஷனையும் தேவன் எப்படி மேற்கொண்டார்? உலகத்துல இருக்கும் போதே அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்துட்டார். அவருடைய வார்த்தையை கொண்டு இயேசு கிறிஸ்து மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையையும் வார்த்தை இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா அவனுடைய கிரியைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமா அழிக்க முடியும். நமக்கு எதிராய் வந்த கிரியைகளை. இப்போ உங்க குடும்பத்துல சமாதானமே இல்ல, ஒரு உங்க குடும்ப சூழ்நிலைகள் அப்படி எதிராவே இருக்கு அப்படின்னா, உன் குடும்பம் இப்படிதான், உங்க உங்க அதாவது நமக்கு என்ன சொல்லுவான்னா, உடனே ஹெரிடிட்டி எல்லாம் காமிப்பான், ஜீனியாலஜி எல்லாம் காமிப்பான். உங்க உங்க வம்சமே இப்படிதான், உங்க அம்மா அப்பா அப்படிதான் இருந்தாங்க, அதுக்கு முந்தி உள்ள ஜெனரேஷன் அப்படிதான் இருந்தது, அதனால உங்க ஜெனரேஷனும் அப்படித்தான் இருக்கு, இனி உங்க பிள்ளைகள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் சில நேரம் சில குடும்பங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? பொய் சொல்லிட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, நான் எல்லா சாபத்தையும் நான் சுமந்துட்டேன். கிறிஸ்து நமக்காக சாபமாய், நானே சாபமாயிட்டேன், அதனால இனி உன்னை எந்த சாபமும் தொடராது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, எந்த சாபம் நம்ம குடும்பங்களை தொடர முடியும்? நம்ம ஜெனரேஷனை தொடர முடியும்? அப்ப இதை எப்படி மேற்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையினால. பிசாசே, என் குடும்பத்தை நீ தொட முடியாது, எனக்கு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார், என் அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் அரமனைகளுக்குள்ள சுகந்தான் இருக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ண நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் உண்டுன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண அவன் என்ன செய்வான்? ஓட்டம் பிடிப்பான். அவனுடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம அழிக்கிறதுக்கு தேவன் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம இத பேசாம சூழ்நிலையவே பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் மேற்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறோம். அங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-6 அங்க ஏவாள அழகா அவன் சோதிக்கிறான். நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு மெதுவா கேக்குறா. அங்க ஏவாள் காரியத்தை சொல்றா, நீங்க இதை சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவீங்க. அங்க தேவனுடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறான். அப்ப சோதனையே நமக்கு எப்படி வரும்னா, அவருடைய அன்பை சந்தேகப்பட வைப்பான். இல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தா உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? இத்தனை வருஷம் நீ போராடிட்டு இருக்கல. இப்படி எல்லாம் ஒரு சத்தம் உங்க காதுல கேட்டுட்டு இருந்ததுன்னா அது பிசாசினுடைய சத்தம். அப்போ இன்னைக்கு அதை எப்படி மேற்கொள்ள முடியும்? வார்த்தை சொல்லுது, நானே கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை. அந்த ஏசாயா 44 நீங்க மெடிடேட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். அங்க அந்த விக்கிரகங்களை குறித்தும் அவரை குறித்தும் அந்த காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ எப்பெல்லாம் அவரோட அன்பை குறிச்சு சந்தேகப்பட வைக்கிறானோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இப்படி எல்லாம் சந்தேகம் வருதுன்னா, அங்க பின்னாடி அங்க யார் இருக்கிறா? சத்துரு இருக்கிறான். அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. உடனே நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நம்ம நாடணும். வார்த்தையை எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள்ல இருந்து டோட்டலா நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அடுத்ததா, அவன் குற்றம் சாட்டுகிறவன். முதல்ல பார்த்தோம், அவன் ஏமாற்றுகிறவன், சோதனைக்காரன். 3வது குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசேஷன், அக்யூசர், ஹீஸ் அ அக்யூசர். அப்போ ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 12:10, ரெவலேஷன் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தேவனுக்கு முன்னாடி நின்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தவன் அவருக்கு முன்னாடி இப்போ என்ன செஞ்சுட்டானா? தாழ தள்ளப்பட்டு போனான். இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி நம்மள குற்றம் சுமத்துறதுக்கு அவன் அந்த இடத்துல இல்ல. இன்னைக்கு அவன் அந்த வேலையை எங்க செஞ்சுட்டு இருக்கிறான்? நம்ம கிட்ட செஞ்சுட்டு இருக்கிறான். பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்ம மேலேயே அவன் சுமத்துறான்.
அவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, நான் இனி நினைக்கவே மாட்டேன். எனக்கு உன் பாவம்னா என்னன்னே தெரியாதுங்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், இல்ல நீ இப்படி செஞ்சல, அப்படி செஞ்சல. அதான் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் பொய் சொல்றான். இன்னைக்கு இந்த பொய்கள் எல்லாம் நம்ம அடையாளம் கண்டு கொண்டாதான் நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்ததா அப்ரெஷன் அண்ட் பொசஷன். என்ன பண்றான்? வியாதியை கொடுத்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த கூனி, அவன் என்ன பண்றான்? அந்த லேடி அப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறான். மார்க் 5வது அதிகாரத்துல அந்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அவனை பொசஸ் பண்ணியிருந்தான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான 6000த்துக்கும் மேலான பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்திருக்கு. டோட்டலா அவன் பொசஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ அவன் ஏமாற்றுகிறவனா இருக்கிறான், சோதனைக்காரனா இருக்கிறான், குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான், அவன் அப்ரஸரா இருக்கிறான். அதாவது மக்களுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? அவங்கள அப்ரஷன், அது தமிழ்ல எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, பொசஸ் பண்றான். அவங்கள முற்றிலுமா அவங்கள ஆளுகை செய்கிற இடத்துல அவன் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். இப்போ இன்னைக்கு இத மேற்கொள்ளணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கிறாருன்னு எப்போ நம்ம ஆழமா அறியறோமோ, அப்போதான் நம்ம விடுதலைக பார்க்க முடியும். அடுத்ததா அவன் வேலை என்ன அப்படின்னா, திருடுதல், கொல்லுதல், அழித்தல். முதல்ல அவன் எதை திருடுவான்? நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடுறது அவன். கொல்றது அவன். அழிக்கிறதும் அவன். ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட கிறிஸ்துயே தேவன் தான் எனக்கு வியாதிய அனுமதிச்சாருங்கிற எண்ணம் நம்ம மைண்ட்ல ஒரு ஒரு நம்ம மூளையில ஒரு இடத்துல கூட இருக்கக்கூடாது. இருதயத்துல இருக்கவே கூடாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நமக்கு வியாதின்னு ஒண்ணு இருந்தது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் பிசாசு மாத்திரம்தான். ஆனா அந்த பிசாச ஆளுகை செய்யக்கூடிய அத்தனை அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் நம்ம எதை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம்? பிசாசை பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம ஆளுகைய நம்ம கையில எடுத்தால் மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் நிச்சயம். அடுத்ததான் அவன் என்ன பண்றான்? ஆஹ் நம்ம இதுல ஏற்கனவே பார்த்த மாதிரி பாவத்தை விதைக்கிறான். ரெபலியன் நேச்சர், முரட்டாட்டமான சுபாவங்களை மனிதனுக்குள்ள விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். the one who does what is sinful is of the devil. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ அதனாலதான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா அவன் தன்னைத்தானே யார மாதிரி காட்டுறானா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்துக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2 கொரிந்தியர் 11-14 எடுத்தவங்க வாசிங்க. நான் எடுத்து வாசிப்பேன். 2 கொரிந்தியர் 11-14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ அவன் அப்படியே ஊழியக்காரங்க மாதிரி என்ன செய்யலாம்? அழகா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அழகா பேசுறவனா வரலாம். ஆனா அவனை அவனுடைய கனிகளினால் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு மரத்தை எப்படி அதன் கனிகளால அறிந்து கொள்வோமோ, ஒரு ஊழியக்காரனை அவனுடைய கனிகளினால நம்ம அறிந்து கொள்ளலாம். பேசும்போது ஒரு வாழ்க்கை, மேடையில ஏறி பேசும்போது, இல்ல அறிவிக்கிறான் சுவிசேஷத்தை சொல்றேன்னு அறிவிக்கும் போது ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை டோட்டலா வேற மாதிரி இருந்ததுன்னா அங்க யாரு செயல்பட்டு கொண்டிருக்கிறா? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அதுக்காக சில நேரம் சில தவறுகளை செய்யறது, அதனால அவங்க எல்லாரும் ஒளியின் தூதன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா பொதுவா நம்ம இந்த காரியத்தை வச்சு நம்ம அறிந்து கொள்ள முடியும், டிசர்ன் பண்றதுக்கு முடியும். அங்க அதுல இருக்கு, அங்க 15வது வசனத்துல
13, 14, 15 3 வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள, நீங்க அதை வாசித்து பாருங்க, வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அது ஆச்சரியம் அல்ல. 15வது வசனத்துல, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அவருடைய கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு இருக்கும் அப்படின்னு அங்க பவுல் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்ததா அவனுடைய கிரியை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஒரு 2, 3 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:1. அவன் பல தவறான போதனைகளை என்ன செய்யறான்? மக்களுக்குள்ள விதைக்கிறவனா இருக்கிறான். அங்க 2 தீமோத்தேயு 4:1. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும்படியாய் இருக்கிற அத்தனை போதனைகளும், அது நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். இப்பவே அது உலகத்துல இருக்குது. அவரை விசுவாசிக்கிறத விட மற்ற காரியங்கள், இது இப்படி இருந்தா இப்படி செய்யணும், அப்பதான் இதுல சரியாகும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் காரியங்களை பெரிதுபடுத்தி அங்க விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது பிசாசினுடையது, பிசாசின் கிரியை. அடுத்ததா அவன் என்ன செய்வான்? அன்பிலீவர், அதாவது பிலீவர்ஸ், விசுவாசிகளை அங்க சந்தேகத்தை அவங்களுக்கு தூண்டுறான். அவ்விசுவாசிகளுக்கு சந்தேகங்களை கொடுத்து அவங்க ஆவிக்குரிய சத்தியத்தை அறிய முடியாதபடி அவங்க கண்களை குருடாக்குகிறவனா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4 3வது வசனம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4 3 4. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ சுவிசேஷத்தை அறிய விடாதபடிக்கு, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம், அவங்க தேவனை அறியாம இருக்கலாம். ஆனா அப்போ அவங்கள குருடாக்கி வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் தான் அவங்க மனதை என்ன செஞ்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அந்த காஸ்பல் லைட் அவங்களுக்கு பிரகாசமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க மனதை குருடாக்கிட்டான். இப்போ ஒரு குருடா இருக்கிற, அதாவது கண்ணு தெரியல அப்படின்னா எத்தனை 1000 வெளிச்சம் லைட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லைட்டே அவங்க ஃபீல் பண்ண முடியாது பிசிக்கலா. அதே போலதான் இவங்க மனதை குருடாக்கிட்டாங்கன்னா அங்க எந்த ஒளி வந்தாலும் அந்த ஒளி அவங்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு, ஒரு ஜெபம். நம்ம அடிக்கடியா தியானிக்கிற ஜெபம் தான் எபேசியர் 1:17-20. உண்மை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்படி யாராவது நீங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும்னா அந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கலாம். கண்டிப்பா நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் அந்த வார்த்தைகள். அந்த ரட்சிப்புக்கு உண்டான அத்தனை வார்த்தைகளையும் நீங்க எடுத்து நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். அப்போ எப்போ இன்னைக்கு மனதை அவன் குருடாக்கிட்டான். அந்த குருடுங்கிறது அதுதான். அப்போ நம்ம ஒளி வந்தா அந்த இடத்துல வெளிச்சம் வருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. எப்படி ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு மனிதனுக்கு எத்தனை 1000 வெளிச்சம் லைட் போட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இன்னைக்கு அப்படித்தான் அவங்கள குருடாக்கி வைத்திருக்கிறார். இதுவும் அவனுடைய கிரியையா இருக்கு. பாவம் செய்யறதுல ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், தவறான போதனைகளை, விசுவாசத்தை விட்டு வழுவி போகும்படியா தவறான போதனைகளை கொண்டு வர்றான். அடுத்ததா அவிசுவாசிகளுடைய மனதை அவன் என்ன செய்யறான்? குருடாக்குறான்.
பல நேரங்கள்ல நம்மள டிஸ்ட்ராக்ஷன்ல கொண்டு வந்து அவசரமா ஏதாவது ஒரு காரியத்துல முடிவெடுக்க வைக்கிறான். பல நேரம் அததான் நம்மள செயல்பட தூண்டுறான். நம்ம ஒரு காரியம் ஒரு எதிரா ஒரு மனிதர் செயல்படுறாங்க, எதிரா ஒரு காரியம் வருது அப்படின்னா, உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம அறிய விடாம, அந்த டைமே உடனே அவன் நமக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு அவன் சொல்ற சத்தத்த நம்ம மாம்சத்துல செயல்பட்டு, நம்ம என்ன செஞ்சுறோம்? செயல்படுறோம். இதுவும் அவனுடைய வேலையா இருக்கு. முட்டாள்தனமா, அவசரப்பட்டு நம்ம என்ன செய்றோம்? வார்த்தைகள விடுறோம், பேசுறோம், செயல்படுறோம். இதுக்கு பின்பாக எல்லாருக்கும் பின்பாக இந்த சாத்தானுடைய கிரியை தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா மிக முக்கியமா கடைசியா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆம், மத்தேயு 13:19 நம்ம அத விதைக்கிறோண்டே உவமை. அது நமக்கு நல்லா தெரியும். ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க இருதயத்துல விதைக்கப்படுதுன்னா, இது நல்ல இருதயமா இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை 100 மடங்கு பலன் தரும். இல்ல அந்த விதைக்கப்பட்ட உடனேயே அந்த வார்த்தைய அவன் என்ன செய்றான்? இருதயத்துல இருந்து எடுத்துடுறான். ஏன்னா இந்த வார்த்தை ரூட் ஆயிருச்சுன்னா, அங்க தேவனுடைய கிரியை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிரும். அவன் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாது. அதனால சூழ்நிலை வந்த உடனே நம்ம எதிரா செயல்பட்டோம்னா, அந்த வார்த்தைய அவன் நம்ம இருதயத்துல இருந்து என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டாங்கிறது அர்த்தம். நம்ம ஒருவேளை கற்பாறை நிலமா இருக்கும் நம்ம இருதயம், இல்ல முள்ளுள்ள நிலமா இருக்கும். நம்ம வார்த்தைய இப்ப ரிசீவ் பண்ணும் போதெல்லாம் அழகா ரிசீவ் பண்றோம். ஆனா சூழ்நிலைன்னு வந்த உடனே அந்த வார்த்தைய நெருக்கி போடுறதுக்கு, அந்த வார்த்தை நமக்குள்ள ரூட் ஆகாததுனால, அந்த வேர் இருதயத்தின் ஆழத்து வரைக்கும் போகாததுனால, நம்ம என்ன செய்றோம்? ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றோம். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும் எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நம்ம பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். அவன் நம்ம விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளையும் அவன் அட்டாக் பண்றதுல அவன் ரொம்ப மும்முரமா இருக்கிறான். லூக்கா 22 அத வாசிக்கிறேன். அங்க அங்க சிலுவைக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம். கோதுமையை சுளகினான் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இங்க பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. உங்களை புடைக்கிறதுக்கு அங்க சீஷர்கள் அத்தனை பேருக்கும் அந்த சிலுவையில அவர் அறையப்படுற அந்த சூழ்நிலையில சிலுவைக்கு போகிற அந்த சூழ்நிலை எல்லாரும் ஒரு பயங்கரமான சோதனைக்குள்ள போறாங்க. ஐயோ இவர்தான் மேசியான்னு நினைச்சோமே, இவரை கொல்றாங்களே, இவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா யார் நம்மள விடுவிக்க முடியும்? இவர் நம்மள போயிட்டாருன்னா நமக்கு விடுதலை எங்க இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமான சோதனைக்குள்ள இவர்தான் கிறிஸ்துவா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்குள்ள கூட அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் விசுவாச குறைபாடு நமக்கு வருதோ அங்க பின்னாடி சாத்தானுடைய கிரியை செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவருக்கு நம்ம மகிமையை செலுத்தக்கூடாது. அவன் பேச்ச கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு அடிமையா அவரை விட்டு நம்ம தூரமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நம்முடைய அன்ப அந்த நம்ம ரெவலேஷன்ல பார்க்கிறோம். அனலாவது குளிராவது இருந்தால் நம்ம ஒரு அனலா நம்மள என்ன செய்ய மாட்டான்? இருக்க விட மாட்டான். எதையாவது ஒரு எண்ணத்த குடுத்து 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 நம்மள ஒரு சோர்ந்து போன நிலைமையில தேவனை தேட விடாத ஒரு நிலைமையிலேயே அவன் நம்மள வச்சிருக்கிறான் அப்படின்னா, அதுவும் பிசாசின் கிரியை. அல்ல அல்ல இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க விடாமல் செய்வான். அதுக்கு அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோவான் 13 34 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டார். ஆனா இந்த கட்டளைக்கு எதிராய் செயல்பட செய்கிறவன் சத்ரு. என்னவா இருக்கட்டும் அவங்க அறியாம செய்றாங்க.
அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரல அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு அந்த 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 ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம பிசாசின் கிரியைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இடம் கொடுத்திருக்கிறோம். பாவ அடிமைத்தனங்கள் இதுலெல்லாம் அவன் என்ன செய்றான்? பண்றான். 2 கொரிந்தியர் 2:11 நம்ம பார்க்கிறோம். அவனுடைய தந்திரங்களை குறித்து நாம் அறியாதவர்கள் அல்லவே. அப்போ அவனுடைய தந்திரங்களை குறிச்சு நம்ம அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னா, அப்போ அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவு அவனுடைய கிரியைன்னு இன்னைக்கு பார்த்துட்டோம். இத நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். இதுக்குண்டான அத்தனை வார்த்தையை நம்ம தியானிச்சு அவனுக்கு விரோதமா நம்ம பேசும்போது, நம்ம குடும்பங்கள்ல விடுதலை உண்டாகும். உங்க சரீரங்கள்ல விடுதலை உண்டாகும். ஆசீர்வாதமும் செழிப்பும் நமக்கு நிச்சயம் உண்டாகும். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தான் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் அதை சுதந்திரிக்கலன்னா, அந்த பிசாசின் கிரியைகள்ல ஏதோ சில காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவனை எதிர்க்கல. அவனை நம்ம ஆளுகை செய்யல. அவன் நம்மள ஆளுகை செய்யறதுக்கு எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அத பார்த்துட்டு நான் ஆளுகையை நம்ம கையில எடுத்துட்டோம். எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆளுகையை குறித்ததான அந்த இருதயத்தின் விசுவாசம் நமக்கு வரும்போது, எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயம் உண்டாகும். நேத்து ஒரு அம்மாவுடைய அருமையான ஒரு டெஸ்டிமனி நான் கேட்டேன். அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு 2019ல கேன்சர் வந்துதான். அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சுகமாகி இருக்கிறாங்க. திருப்பி 2023ல அங்க டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களாம், அவங்க ஸ்டொமக் ஃபுல்லா எல்லாம் பரவிருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு இனிமே ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேக் போட்டு தனியா மோஷனுக்கு பேக், யூரினுக்கு பேக் இப்படிலாம் போட்டா தான் நீங்க சர்வை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். இந்த அம்மா அப்போ அந்த நேரத்துல அவங்க சத்தியத்தை அறியல. ஆனா வீட்டுக்கு வந்து அழுதுருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து அழுதுருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துலயும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. "நீ என்ன நம்பு, நான் உன்னைய சுகமாக்குவேன்." அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துல அ சத்தியத்த குறிச்சு அவங்க அதிகமா ஒரு சிஸ்டர் மூலமா அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க அறிய அவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி இப்ப 2 இயர்ஸ் ஆகுது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா. டாக்டர்ட்டே போகல. நான் நல்ல சுகத்தோட இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஷேர் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு விசுவாசம் அவ்வளத்துக்கும் அந்த தாய் ஒரு வயதான தாயார் 70 வயசுக்கு மேல அவங்க. அந்த தாய் அவ்வளவு விசுவாசமா நிக்கிறாங்க. என் தேவன் என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்துட்டாரு. என் சரீரத்துல வியாதி கிடையாது. அவ்வளவுதான். இத தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். நீ சொல்ற பொய்ய நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு அதுக்கப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணி என்னைய பாக்குறது எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க நிச்சயம். அதை என்கிட்ட ஷேர் பண்ணல. அப்போ அவங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு அவங்கள சுகமாய் நடத்திட்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் விசுவாசம். அவருடைய வார்த்தையை தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னென்ன காரியங்கள் எல்லாமோ சொல்லிட்டு இருக்கலாம். அது அப்படி, இது இப்படி, அப்படி இருக்கு. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. உன் உடம்பு சிம்டம் இன்னும் மாறவே இல்ல. உனக்கு எப்பதான் சரியாகும்? இப்படி எல்லாம் எல்லாரும் சொல்லலாம். ஒரே நிலையில என் அப்பா சொல்லியிருக்கிறார். அது எங்க இருந்து வரணும்னா, வாயில இருந்து வரக்கூடாது. இருதயத்துல இருந்து தேவன் செய்து முடித்த செயல்கள் மேல எப்போ நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ, அப்பதான் விடுதலை உண்டாகும். அப்போ அந்த விசுவாசம் உண்டாகும்படி நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், தேவனை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் நம்ம குருடா இருக்கிறோம். அந்த ஒளி, அந்த லைட் இன்னும் நம்ம இருதயத்துல அந்த ஏரியாஸ்ல நமக்கு பாஸ் ஆகல. நமக்கு இன்னைக்கு முழு மனது குருடா இல்ல. சில பகுதிகள் நமக்கு எப்படி இருக்கு? பிளைண்டா இருக்கு. அந்த பகுதிகள்ல கூட அவருடைய ஒளி வீசணும் அப்படின்னா, நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். குருட்டாட்டங்கள் ஓடி போகணும். அப்படி இருக்கும்போது, அப்படி ஜெபித்து, அப்படி நம்ம அவருடைய வார்த்தைய பயன்படுத்தி, இன்னைக்கு நமக்கு நல்லா டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கிருபைய தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலம், அவருடைய கிரியைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஆழமா நம்ம தியானிச்சு பார்த்துட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்த்துட்டோம்.
அப்போ இதை இன்னும் நீங்க நல்ல ஆழமா இன்னும் ஒரு தடவை கேளுங்க, இன்னொரு தடவை கேளுங்க. கேட்க 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 எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் அவன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானோ அதுல இருந்து எல்லா ஏரியாஸ்லயும் நமக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நிச்சயம் ஒரு விடுதலையோடு கூடிய ஒரு வாழ்க்கைய வாழதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். பெரிய காரியங்களை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமா செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டு அப்பா, இங்க வந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், இத பின்பாக யூடியூப்ல கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிசாசுகளின் கிரியைகளையும் நீர் சிலுவையில் அழித்து விட்டீர் தகப்பனே. இத நாங்க பேசுறோம். இந்த நாள்ல எதெல்லாம் அப்பா அந்த கிரியைகள் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருவின் கிரியைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து அப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் எங்க மனது குருடா இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்த அந்த இடத்துல எல்லாம் அப்பா உங்க சுவிசேஷத்தின் ஒளி எங்களுக்குள்ளே வீச எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கு கர்த்தருடைய கிரியையினால அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலை உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அப்பா, ஒரு பெரிய கம்பீரமான ஒரு அறுவடை குடும்பங்களிலே உண்டாகிறது. அப்பா, குடும்பங்களை ரட்சிக்கப்படாது இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தர் அப்படியே பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தருகிறீர். எல்லா குருட்டாட்டங்களும் மறைந்து போகிறது. இருதய கடினங்களை நீர் உடைத்து எறிந்து, நீங்க சொன்னீங்க கல்லான இருதயத்தை அவங்க மாம்சத்துல இருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். இப்பொழுதே அப்படிப்பட்ட கல்லான இருதயமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் எடுத்து சதையான இருதயமாய் நீர் மாற்றி வைக்கிறீரப்பா. நாங்க அதை பார்க்கிறோம். வர்ற நாட்கள்ல நிறைய சாட்சிகளை நாங்க கேட்க போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமாய் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே, ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம்.